தந்தையரும் தனையர்களும். இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ். அத்தியாயம் 15. இந்த நபர் பாலூட்டிகளின் எந்த வகுப்பை சேர்ந்தவள் என்று பார்ப்போம். இங்கே ஏதோ சரியாய் இல்லை என்று என் மூக்கிற்கு படுகிறது. அதின்சோவா தங்கியிருந்த விடுதியின் மாடிப்படியில் மறுநாள் அர்காதியுடன் ஏறுகையில் பசாராவ் இவ்வாறு கூறினான். நீ சொல்வது எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சீறினான் அர்காதி. என்ன இது? நீ நீ பசாராவ், இவ்வளவு குறுகிய ஒழுக்க நெறிகளை ஆதரிக்கிறாயா? இவற்றை வேடிக்கையான ஆலப்பாணி என்று அசட்டையாக குறுக்கிட்டான் பசாராவ். நமது பேச்சு வழக்கிலும் என் சொந்த பேச்சிலும் சரியாய் இல்லை என்பதற்கு அர்த்தம் சரியாய் இருக்கிறது என்பதே. இது உனக்கு தெரியாதா என்ன? இவளிடம் சரக்கு இருக்கிறது என்று அர்த்தம். நீதான இன்று சொன்னாய் இவள் விந்தையான முறையில் வாழ்க்கைப்பட்டவள் என்று. ஆனால் என் கருத்துப்படி பணக்கார கிழவனுக்கு வாழ்க்கைப்படுவது விந்தையானதே அல்ல, மாறாக புத்திசாலித்தனமான காரியம். நகரவாசிகளின் வம்பு பேச்சுகளில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் கல்விமானான நம் கவர்னர் சொல்வது போல இவை நியாயமானவை என்று எண்ண ஆசைப்படுகிறேன். அர்காதி பதில் பேசாமல் அறைக்கதவை தட்டினான். பணிவுடை அணிந்த இளம் ஏவலன் இரு நண்பர்களையும் ஒரு பெரிய அறைக்கு இட்டு சென்றான். ருஷ்ய ஓட்டல்களின் எல்லா அறைகளையும் போலவே அதிலும் மேஜை நாற்காலிகள் மோசமாய் இருந்தன. ஆனால் பூச்செடி தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. விரைவில் அதின்சோவா சாதாரண காலை உடையணிந்து வந்தாள். வசந்த கால சூரிய வெளிச்சத்தில் அவள் முன்னிலும் இளமை உள்ளவளாக காணப்பட்டாள். அர்காதி அவளுக்கு பசாராவை அறிமுகப்படுத்தினான். அதின்சோவா என்றும் போல் முற்றிலும் அமைதியாக இருந்தாள். பசாராவோ குழப்பம் அடைந்தவன் போல காணப்பட்டான். இதை கண்டு அர்காதி உள்ளுர வியப்புற்றான். தான் குழப்பம் அடைந்ததை பசாராவும் உணர்ந்தான். அவனுக்கு எரிச்சலாக வந்தது. நல்ல ஆள்தான் போ, பெண் பிள்ளைக்கு பயந்து விட்டாயே என்று எண்ணிக்கொண்டான். சித்னிகவ் முன்பு செய்தது போன்றே சோஃபாவில் உட்கார்ந்து கால்களை பரப்பியவாறு மட்டுமீறிய சொந்தத்துடன் வாய்க்கு வந்ததை பேசலானான். அதின்சோவா தன் தெளிந்த விழிகளை அவன் மீதிருந்து அகற்றவே இல்லை. ஆனா ஜெர்கேயெவ்னா, அதின்சோவாவின் தகப்பனார் ஜெர்கை நிக்கலாயேவிச் லோக்தேவ் பெயர் பெற்ற அழகர், மோசடிக்காரர், சூதாடி. மாஸ்கோவிலும் பீட்டர்ஸ்பர்க்கிலும் 15 ஆண்டுகள் கோலாகாலமாக பெருவாழ்வு வாழ்ந்து பின் அவர் உடைமைகளை எல்லாம் சூதில் தோற்றுவிட்டு கிராமத்திற்கு குடியேறினார். அங்கேயே விரைவில் இறந்தும் போனார். 20 வயதான ஆனா 12 வயதான ஹெக்கேட்டெரினா 2 பெண்களும் அவர் வைத்து சென்ற அற்ப சொத்துதான். சிற்றரசுகள் ஹாவின் வறுமைப்பட்ட வம்சத்தை சேர்ந்த அவர்களுடைய தாய் பீட்டர்ஸ்பர்க்கில் கணவன் செயலாயிருந்த காலத்திலேயே இறந்து போனாள். தகப்பனார் காலஞ்சென்ற பின் ஆனாவின் பாடு மிக கஷ்டமாக இருந்தது. பீட்டர்ஸ்பர்க்கில் அவள் பெற்றிருந்த சிறந்த கல்வி பயிற்சி வீட்டையும் சொத்தையும் நிர்வகிப்பதில் உள்ள தொல்லைகளை தாங்குவதற்கு ஒதுக்குப்புறமா கிராம வாழ்க்கைக்கு அவளை தயார் செய்யவில்லை. அக்கம் பக்கத்தில் ஒருவரை கூட அவளுக்கு தெரியாது. யோசனை கேட்க அவளுக்கு யாரும் இல்லை. அவளுடைய தகப்பனார் அண்டை அயலாருடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தார். அவர்களை அவர் இகழ்ந்து ஒதுக்கினார். அவர்களும் அவரை இகழ்ந்து ஒதுக்கினார்கள். இருசாராரும் தம் தம் வகையில். ஆயினும் ஆனா செய்வதறியாது திகைத்து போய்விடவில்லை. தன் தாயின் சகோதரி சிற்றரசி ஹவுதோத்தியா
தெபாவ்னாவ் ஹா என்பவளுக்கு உடனே கடிதம் எழுதி வரவைத்தாள். இவள் சிடுசிடுப்பும் அகந்தையும் கொண்ட கிழவி. மருமகளின் வீட்டில் குடியேறியதும் எல்லா நல்ல அறைகளையும் தனக்கு சொந்தமாக வைத்து கொண்டாள். காலை முதல் மாலை வரை எரிந்து விழுவதும் முணுமுணுப்பதுமாக இருப்பாள். அவளிடம் எஞ்சியிருந்தவன் ஒரே ஒரு பண்ணை அடிமைதான். கருங்கும் என்று இருந்த பணியால் இவன். இள நீல சரிகை பூத்த தையில் போட்ட நைந்த மஞ்சள் பணிவுடையும் முக்கோண தொப்பியுமாக இவன் பின்னே வந்தால்தான் கிழவி தோட்டத்தில் உலாவுவாள். தனியாக உலாவ மாட்டாள். பெரிய தாயின் சபலங்களை எல்லாம் ஆனா பொறுமையுடன் சகித்து கொண்டாள். தங்கையை படிப்படியாக பயிற்சி வளர்ப்பதில் ஈடுபட்டாள். இந்த கண்ணற்ற நாட்டுப்புறத்திலேயே வாடி வதங்குவதான் தனக்கு வாய்ந்தது என்று அவள் ஏற்றுக்கொண்டு விட்டதாக தோன்றியது. ஆனால் விதியின் எண்ணம் வேறாக இருந்தது. அவளை தற்செயலாக கண்டான் அதின்சோவா என்பவன். இவன் 46 வயதான பெரும் பணக்காரன். விசித்திர போக்குள்ளவன். மனவாட்ட நோய்க்கு ஆளானவன். கொழுத்த பாரியான ஆசாமி. ஏக்கமும் சோர்வுமாய் இருப்பான். ஆனால் அறிவினனோ கெட்டவனோ அல்ல. இவன் ஆனா மேல் காதல் கொண்டு அவளை கரம் பற்றும் விருப்பத்தை வெளியிட்டான். அவள் அவனுடைய மனைவியாக இசைந்தாள். அவன் அவளோடு ஒரு 6 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு இறக்கும் முன்பு தன் சொத்துக்களை எல்லாம் அவளுக்கு எழுதி வைத்து சென்றான். அவன் காலமான 1 ஆண்டு வரை ஆனா கிராமத்திலிருந்து வெளியே போகவில்லை. அப்புறம் தங்கையோடு வெளிநாடு சென்று ஜெர்மனியில் மட்டுமே சிறிது காலம் தங்கியிருந்தாள். அலுப்படைந்து நகரத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த தன் அன்புக்குரிய நிக்கோல்ஸ்கோய் கிராமத்திற்கு திரும்பி வந்து வசிக்கலானாள். அருமையான வசதிகள் அமைந்த மிக நல்ல மாளிகையும் நேர்த்தியான தோட்டமும் மூடு தோட்டமும் அவளுக்கு இருந்தன. காலஞ்சென்ற அதின்சோவா வாழ்க்கை வசதிகள் எதிலையும் தனக்கு குறை வைத்து கொள்ளவில்லை. நகரத்துக்கு ஆனா செர்கேயவ்னா எப்போதாவது போவாள். பெரும்பாலும் அலுவல் நிமித்தமாக போய்விட்டு விரைவில் திரும்பிவிடுவாள். குபேர்னியா உயர்குடியினருக்கு அவளை பிடிக்கவில்லை. அதின்சோவாக்கு அவள் வாழ்க்கைப்பட்டது பற்றி அவர்கள் பயங்கரமாக கத்தி கூச்சலிட்டார்கள். அவளை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக கதை கட்டி பரப்பினார்கள். தகப்பனுடைய சூதாட்ட மோசடிகளில் அவள் உதவியாய் இருந்ததாகவும், அவள் வெளிநாடு சென்றது கூட வெறுமே அல்ல, துன்ப விளைவுகளை மறைப்பது அவசியம் ஆகிவிட்டதாலேயே என்றும் தீர்மானமாக கூறினார்கள். எதன் துன்ப விளைவு என்பது புரிகிறதல்லவா என்று ஜாடையாக குறிப்பிட்டார்கள். ஆனா மீது ஆத்திரம் கொண்ட வம்பர்கள் எல்லாம் பட்டு தேறியவளாக்கும் என்று அவளை பற்றி கதைத்தார்கள். அதோடு தாமிர குழாய்களையும் கடந்து வந்தவள் என்று வழக்கமாக சேர்த்து சொன்னான் வட்டாரத்தின் பிரபல நையாண்டிக்காரன். இந்த வம்பு பேச்சுக்கெல்லாம் ஆனாவின் காதுகளையும் எட்டின. ஆனால் அவள் அவற்றை பொருட்படுத்தவே இல்லை. கட்டற்ற மிக உறுதியான சுபாவம் கொண்டிருந்தாள் அவள். சாய்வு நாற்காலியின் முதுகில் சாய்ந்து கைமேல் கை வைத்தவாறு உட்கார்ந்த வண்ணம் பசாராவின் பேச்சை கேட்டால் அதின்சோவா. வழக்கத்துக்கு மாறாக அவன் மிக நிறைய பேசினான். அதின்சோவாவை தன் பேச்சினால் மயக்க வெளிப்படையாக முயன்றான். இதனால் அர்காதி மீண்டும் வியப்படைந்தான். பசாராவின் நோக்கம் ஈடேறியதா இல்லையா என்று அவனால் தீர்மானிக்க முடியவில்லை. அதின்சோவாவின் உள்ளத்தில் என்ன பதிவுகள் ஏற்பட்டன என்பதை அவள் முகத்தோற்றத்தை பார்த்து தெரிந்து கொள்வதும் கடினமாக இருந்தது. இனிமையும் நுண்மையும் வாய்ந்த ஒரே தோற்றத்தை தான் அது எப்பொழுதும் கொண்டிருந்தது. அவளுடைய அழகிய விழிகள் கவனத்தால் ஒளி வீசின. ஆனால் அது உள்ள கிளர்ச்சியற்ற கவனம்.
வந்த பின் ஆரம்ப நிமிடங்களில் பசாராவ் செய்த கோரணிகள் துர்நாற்றம் அல்லது கடுப்பான திடீரோசை போல அவளுக்கு அருவருப்பு உண்டாக்கின. ஆனால் அவன் கூச்சப்படுகிறான் என்பதை அவள் சட்டென புரிந்து கொண்டாள். இது அவளுக்கு புகழ்ச்சியாக கூட பட்டது. கீழ்மை ஒன்றுதான் அவள் வெறுத்து ஒதுக்கினாள். பசாராவிடம் கீழ்மை இருப்பதாகவோ எவனும் குற்றம் சாட்ட முடியாது. அன்றைய தினம் அர்காதியின் வியப்புக்கு முடிவே இல்லை. பசாராவ் அறிவுள்ள பெண்ணான அதின்சோவாவிடம் தன் கொள்கைகளையும் கண்ணோட்டங்களையும் பற்றி பேசத் தொடங்குவான் என்று அர்காதி எதிர்பார்த்தான். எதையும் நம்பாமல் இருக்க துணிவு கொண்ட மனிதனின் கருத்துக்களை கேட்க விரும்புவதாக அவளேதான் சொல்லியிருந்தாளே. பசாராவோ என்றால் அதற்கு பதில் மருத்துவத்தையும் ஹோமியோபதியையும் தாவரவியலையும் பற்றி பேசினான். தனித்து ஒதுங்கிய வாழ்க்கையில் அதின்சோவா நேரத்தை வீண் போக்கவில்லை என்பது தெரிந்தது. சில நல்ல புத்தகங்களை அவள் படித்திருந்தாள். சரியான ருஷ்ய மொழி பேசினாள். இசையை பற்றி பேசத் தொடங்கியவள் பசாராவ் கலையை ஏற்கவில்லை என்று கண்டதும் மக்கள் பாட்டிசையின் முக்கியத்துவம் பற்றி அர்காதி உற்சாகமாக பேசத் தொடங்கியதை பொருட்படுத்தாமல் சர்ச்சையை மெதுவாக தாவரவியலுக்கு திருப்பினாள். அர்காதியை அவள் இப்பொழுது தம்பி போலவே நடத்தினாள். அவனுடைய நல்ல குணத்தையும் இளமைக்குரிய வெகுளித்தனத்தையும் அவள் மதித்தாள். அவ்வளவுதான். பல விஷயங்கள் பற்றிய உயிரோட்டமுள்ள உரையாடல் 3 மணிக்கு கொஞ்சம் கூடுதலான நேரம் நிதானமாக தொடர்ந்தது. கடைசியில் நண்பர்கள் எழுந்து விடை பெற்று கொண்டார்கள். அதின்சோவா அவர்களை அன்பு ததும்ப நோக்கினாள். தன் அழகிய வெண்கரத்தை இருவர் பக்கமும் நீட்டினாள். பின்பு சற்று யோசித்து தயக்கமுள்ள இனிய புன்னகையுடன் சொன்னாள், கணவான்களே, அலுப்பு தட்டுவது பற்றி நீங்கள் அஞ்சவில்லை என்றால் நிக்கோல்ஸ்கோயே கிராமத்தில் என் வீட்டுக்கு வாருங்களேன். அலுப்பு தட்டுவதாவது நன்றாய் சொன்னீர்கள். உங்கள் வீட்டுக்கு வருவதை பெரிய பாக்கியமாக கருதுவேன் என்றான் அர்காதி. நீங்கள்? திருவாளர் பசாராவ் வெறுமே சிரம் தாழ்த்தி வணங்கினான். தன் நண்பனின் முகம் சிவப்பேறியதைக் கண்டு அர்காதி கடைசி முறையாக ஆச்சரியமடைந்தான். இப்பொழுதும் உன் கருத்து அதேதானோ? அவள் ஐயையோதானோ என்று வீதிக்கு வந்ததும் பசாராவிடம் கேட்டான். யார் கண்டார்கள்? அவள் எப்படி தன்னை பனிக்கட்டியாய் உறைய வைத்துக் கொண்டிருக்கிறாள் பார்த்தாயா என்று கூறினான் பசாராவ். சற்று நேரம் பேசாதிருந்துவிட்டு, உயர்குடி பெருமாட்டி, செல்வத்தை ஆளும் சீமாட்டி அவள். தலையில் கிரீடம் சூடி ஆடை பின்தொங்கலும் தானுமாக விளங்குவதுதான் பாக்கி என்றான். நம் உயர்குடி பெருமாட்டிகள் இவ்வளவு தூய ருஷ்ய மொழி பேசுவதில்லை என்றான் அர்காதி. இவள் வறுமையில் உழன்றவள் தம்பி, பல கஷ்டங்களை பட்டு தேறியவள். இருந்தாலும் அற்புதமானவள் என்று வியந்தான் அர்காதி. எப்பேற்பட்ட நிகுநிகுப்புள்ள வாகான மேனி, உடல் அமைப்பியல் கூடத்துக்கு அனுப்பலாம் போல என்றான் பசாராவ். நிறுத்தப்பா ஹெவ்கேனி, கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை. கோபித்து கொள்ளாதே நாசுக்குக்காரா, முதல் தரம் என்றுதான் சொல்லிவிட்டேனே. அவள் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எப்பொழுது? நாளையே கூட. இங்கே நமக்கு வேறென்ன வேலை இருக்கு? குக்ஷினா வீட்டில் ஷாம்பெயின் குடிப்பதா? உன் உறவினர் இருக்கிறாரே, முற்போக்குள்ள அதிகாரி, அவர் பேச்சை கேட்பதா? நாளையே நடையை கட்டுவோம். அதோடு என் தகப்பனாரின் பண்ணையும் அங்கிருந்து கிட்டதான். இந்த நிக்கோல்ஸ்கோயே கிராமம் சாலையில் தானே இருக்கிறது? ஆமாம். நல்லது. காலங்கடத்துவதில் அர்த்தமில்லை. மடையர்களும் மகா புத்திசாலிகளும் மட்டுமே காலங்கடத்துவார்கள். நான் சொல்வதை கேள். நிகுநிகுப்புள்ள மேனி,
3 நாட்கள் கழிந்ததும் இரு நண்பர்களும் நிக்கோல்ஸ்கோயே செல்லும் சாலையில் வண்டி பயணம் செய்தார்கள். பளிச்சென்று வெயில் அடித்து கொண்டிருந்தது. ஆனால் மட்டுமீறி வெக்கையாகவும் இல்லை. வயிறார உண்ட அஞ்சல் வண்டி குதிரைகள் முறுக்கி பின்னிய வாள்களை லேசாக ஆட்டியவாறு ஒத்த ஓடின. அர்காதி சாலையை நோக்கி ஏனென்று தனக்கே தெரியாமல் புன்னகை செய்தான். எனக்கு வாழ்த்து கூறு என்று திடீரென சொன்னான் பசாராவ். இன்று ஜூன் 22, என் தேவதைக்குரிய நாள். பார்ப்போம் இது எனக்கு என்ன கொண்டு தருகிறது என்று. இன்று என்னை வீட்டிலும் எதிர்பார்ப்பார்கள் என குரலை தாழ்த்தி கூறினான். காத்திருக்கட்டுமே, என்ன பிரமாதம். அத்தியாயம் 15 முடிந்தது.